என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இயலும் இசையும் ஆடி இறங்கி வரும்போது அனைவரும் உண்ண அமர்ந்து விட்டார்கள். இசையும் அவர்களோடு இணைந்து கொண்டாள். சுமித்ரா அம்மா இயலிடம் மித்ரனின் அறை சாவியை கொடுத்து, இயல் மித்ரன் ரூம கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அழகுபடுத்திடுமா என்றார். ஓகே மேம் என்றவள் அங்கிருந்து நகர, இயல் நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் மிதுன். இல்ல சார், நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். வேலை பார்க்கும் அனைவரையும் பொதுவாக பார்த்து அவள் கூற, ஓகே இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. மிதுன் கூற, ஆமாடா இங்க இருக்கிற எல்லாமே எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. மாறனும் கூற, மிதுன் இவங்க இந்த வீட்டுல சமையல் வேலை பார்க்கலையே, மேனேஜர் தானே, சாப்பாடு சூப்பர்னா அத சமையல் செஞ்சவங்க கிட்ட தானே சொல்லணும், ஏன் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? மித்ரன் தான் கேட்டான். சமையல் செய்யும் மாலா சமையல் அறையிலிருந்து மெல்ல எட்டி பார்த்தாள். சார், சமைச்சது என்னவோ நான் தான், ஆனா எப்படி சமைக்கணும், அதுல என்னெல்லாம் போடணும்னு சொன்னது இயல் தான். சமையல் சூப்பரா இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல, இயல் தான் என்றாள். அதை கேட்டு பாத்தியானா, மாலா 5 வருஷமா இங்க சமைக்கிறாங்க, ஆனா அவங்க சமையல்ல இவ்வளவு ருசி இருந்ததே இல்ல. இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னா உண்மையிலேயே அதுக்கு காரணம் இயல்தான் என்று கூறினான் மிதுன். முதல் நாளே தன் முகத்தில் தானே கரியை பூசிக்கொண்டோமே என்ற கோபம் மித்ரனின் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது. முதல் பந்து தானாகவே சிக்ஸர் ஆகிவிட்ட ஆனந்தம் இயலுக்கு. ஓர பார்வையை வீசி கோபத்தில் சிவந்த மித்ரனின் முகத்தை கண்டு ரசித்தாள். தான் கவனிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டதாலோ என்னவோ சட்டென்று தன் இதழ்களில் ஒரு புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்ட மித்ரன் மெல்ல தலை திருப்பி இயலை பார்த்தான். மிஸ் இயல், என்னுடைய ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிக்காட்டி எந்த எக்ஸ்கியூஸும் இருக்காது, உங்களை வேலையிலிருந்து அனுப்பிடுவேன் என்றான். அதை கேட்டு மாறன் உட்பட அனைவரின் முகமும் மாறியது. டேய், என்னடா இப்படி ஈவு இறக்கமே இல்லாம பேசுற? இயல் பாவம், அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லையா? அம்மா உன்கிட்ட அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொன்னதா சொன்னாங்களே, அப்படி இருந்து ஏண்டா இப்படி பேசுற? மாறன் கோபமாக கேட்க, சாரிண்ணா, வேலைன்னு வந்துட்டா நான் ரொம்ப சீரியஸ். நான் வீட்டுல இருக்கும்போது நிம்மதியா சந்தோஷமா இருக்க விரும்புறேன், அதுக்காக தான் இவங்களுக்கு 1 lakh சேலரி கொடுக்கறேன். நம்ம வீடையும் ஏ ரூமையும் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க இவங்களால முடியலன்னா இவங்க எதுக்காக நான் 1 lakh சேலரி கொடுத்து இவங்களை இந்த வேலையில வச்சுக்கணும்? ஓகேடா, அப்படி உனக்கு இவங்களை பிடிக்காம போனா நீ வேற மேனேஜரா உன் ரூம பாத்துக்க வச்சுக்க. அப்பவும் இயல் இங்கதான் இருப்பாங்க, அவங்க இந்த வீட்டோட மேனேஜரா மட்டும் இருப்பாங்க. தான் எந்த முயற்சியும் செய்யாமல் 2வது பந்தும் சிக்ஸர் ஆனதில் இயலின் மனம் குத்தாட்டம் போட்டது. அதை மித்ரனால் உணர முடிந்தது. அவள் கால்கள் தாளம் தட்டுகின்றனவே. அவள் மனம் குத்தாட்டம் போடும் போது அவள் கால்கள் தானாக தாளம் தட்டும் என்பதை அவன் அறிவான் அல்லவா? அவள் பாதத்தையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. அதை இயலும் கவனித்தாள். சட்டென்று தாளம் தட்டும் தன் கால்களை நிறுத்தி கொண்டாள். அப்போ என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்லையா? கோபமாக மித்ரன் கேட்க, மித்ரா, உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் மாதிரியே எங்களுக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கு, அதை நீயும் மதிக்கணும்ல. உனக்கு இயல பிடிக்கலன்னா வேண்டாம், உன்னுடைய ரூம மட்டும் பாத்துக்க நீ ஒரு மேனேஜரை வச்சுக்கோ, இயலை எங்களுக்கு விட்டு கொடுத்துடு. அததானே மாறன் சொன்னோம், அதேதான் நானும் சொல்றேன். அம்மாவும் இயலுக்கு பரிந்து பேச, அம்மா, நான் மிஸ் இயலை இந்த வேலையில இருந்து இன்னும் தூக்கல, தூக்கும் போது நீங்க எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வாங்க. கோபமாக கூறியவன் எழுந்து கொள்ள, அவுட் என்று உறக்க கத்த வேண்டும் போல் இயலுக்கு தோன்றியது. நீ ஏன் பயந்துருச்சுக்கிட்ட? சமையல் சூப்பர், ஆஹா ஓஹோன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. எனக்கு பிடிச்ச சாப்பாட நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சென்று கை கழுகி விட்டு வந்து செட்டியில் அமர்ந்தபடியே செல்லை எடுத்து ஏதோ ஆர்டர் செய்தான். அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. மிகவும் உறுதியான ஒரு காரணம் இல்லை என்றால் இயலை தன் வீட்டிலிருந்து அசைக்கவே முடியாது. அவள் அனைவரின் மனதிலும் பசைப்புல் ஒட்டி இருக்கிறாள். அவளை எப்படி இங்கிருந்து அனுப்புவது? உறுதியான ஒரு காரணம் தனக்கு கிடைக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் அவனுக்கு புரிந்தது. இயல் தன்னை எதிர்கொள்ள தயாராகிவிட்டாள். மனதளவிலும் உடல் அளவிலும் அவள் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவனால் உணர முடிகிறது.
காரணம் கிடைக்காட்டி என்ன, உருவாக்கிட வேண்டியதுதான். ஓர பார்வையால் வேலைக்கார அம்மாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் இயலை பார்த்தான். உண்மையிலேயே இயல் இப்போது மிகவும் அழகாக இருக்கிறாள். அன்று அப்போதே அவள் பேரழகிதான். ஆனால் இப்போது அந்த அழகு இன்னும் அதிகமாகி இருக்கிறது. சேலைதான் கட்டி இருக்கிறாள், இளம் நீல நிற சேலை. அது அவள் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது. சேலையே கட்டி இருந்தாலும் இடுப்பு கூட தெரியாத அளவு எவ்வளவு நேர்த்தியாக கட்டி இருக்கிறாள். அப்படியே ஜவுளி கடை பொம்மை போல். இயல் ஒன்றிரண்டு வேலைக்கார பெண்களை அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றாள். அவனது அறையை சுத்தம் செய்ய என்பது அவனுக்கு புரிந்தது. அனைவரும் உண்டு எழுந்ததும் மித்ரனின் உணவு வந்தது. அவனும் உணவை முடித்துக் கொண்டு தன் புது பிசினஸை பற்றி மாறன், மிதுன், அம்மா, இசை அனைவரிடமும் மிகவும் தெளிவாக எடுத்து கூற அனைவருக்கும் அது மிகவும் பிடித்து போனது. உற்சாகத்தோடு அனைவரும் கைத்தட்ட, இவ்வளவு பெரிய பிசினஸ நான் தனியா போய் ஜப்பான்ல பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கவனமா தான் செஞ்சிட்டு இருக்கேன். அது நம்ம நன்மைக்காக தான். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி பெரிய விஷயங்களையும் சின்ன விஷயங்களையும் ரொம்ப கவனமா செய்யறேன்னா யாராவது ஒருத்தர சும்மா காரணமே இல்லாம வேலையில இருந்து தூக்க மாட்டேன். நீங்க அதையும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அவன் இயலை பற்றி தான் கூறுகிறான் என்று அனைவருக்கும் நன்றாகவே புரிந்தது. ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை. எழுந்து கொண்டவன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று கூற, மித்ரா, இயல் உன்னுடைய ரூம சுத்தம் பண்ண போயிருக்காப்பா, அவ இன்னும் கீழே வரல. அம்மா மெல்லிய பதற்றத்தோடு கூற, அவன் சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அவங்க மாடிக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுமா. இப்பவும் அவங்க வேலையை முடிக்காட்டி தப்பு என் மேல இல்ல, அவங்க மேலதான் என்று கூறியவன் மாடியை நோக்கி நடக்க, வேலைக்கார பெண்களோடு மாடி இறங்கி வருகிறாள் இயல். அவளை கண்டதும் மித்ரனை தவிர்த்து அனைவரின் முகமும் மலர்ந்தது. வேலையை முடிச்சிட்டியா இயல்? இசை உற்சாகத்தோடு கேட்டாள். எஸ் மேம். வாவ், சூப்பர். ஆனா எப்படி இயல் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சீங்க? மேம், சார் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு. அவரை மனசுல வச்சுக்கிட்டு நான் தவறி அவள் அப்படி கூற மித்ரன் அவளை முறைத்தான். சாரி, அத மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பார்த்தோம், சீக்கிரமா முடிச்சிட்டோம் என்றாள். மித்ரன் மாடி ஏற ஆரம்பித்திருந்தான். இயல் மாடி இறங்கிவிட்டாள். அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை மித்ரன் தரிசித்தான். அவளை இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணும் போதும் அவள் முகத்தில் விரிந்த அந்த வெற்றி புன்னகையை அவன் மனம் விரும்பவே செய்தது. அதை ரசிக்கவும் செய்கிறது. அவனை அவனுக்கே புரியவில்லை. அவன் மனம் ஏன் இப்படி அலைபாய்கிறது, அதுவும் அவனுக்கு தெரியவில்லை. தன் அறைக்கு வந்த மித்ரன் உண்மையிலேயே அசந்து போனான். எல்லாம் அவன் மனம் போல் அவனுக்கு பிடித்தாற் போல் இருக்கிறது. அடுத்த நொடி இயலை காதலிக்கும் போது தன் வீடு எப்படி இருக்க வேண்டும், தன் அறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முறை அவன் கூறியது நினைவுக்கு வந்தது. அதை அவனே மறந்துவிட்டான். ஆனால் அவள் இன்னும் மறக்கவில்லை. அது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. மெல்லிய வெள்ளை நிறத்திரை லேசான காற்றில் அசைந்து அவன் மீது மோத, அது ஏதோ ஒரு மெல்லிய தாலாட்டு போல் அவனுக்கு தோன்றியது. வந்து படுக்கையில் அப்படியே சாய்ந்து விட்டான். எந்த சிந்தனையும் அவன் மனதை அலட்டவில்லை. ஏன் அதிகம், இயலின் நினைவுகள் கூட அவனை தொல்லை செய்யவில்லை. அவன் விழிகள் அறையின் இதமான அலங்காரங்களை ரசிக்கும் போதே மெல்ல மெல்ல உறக்கத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டது. கதவை கூட சாத்த மறந்தவன் முதன்முறை தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்தின் சிறையில் சிக்கிக் கொண்டான். வீட்டார் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ள, வேலையாட்களோடு ஒன்றாக சமையல் அறையில் தரையில் அமர்ந்து அரட்டை அடித்தபடியே உணவை முடிக்கும் போது இயலின் மனதில் மித்ரன் தான் நிறைந்திருந்தான். அவனுக்கு அவனது அறை பிடித்திருக்கிறதா, அவன் உறங்கினானா என்றெல்லாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. உணவை முடித்தவள், சரி நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று கூறி மாடிக்கு வந்தாள். ஆனால் அவள் கால்கள் அவளையும் அறியாமல் நேராக மித்ரனின் அறைக்கு தான் வந்தது. சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் லேசாக அசைவதைக் கண்டு எங்கே அவன் உறக்கம் கலைந்து எழுந்து விடுவானோ, தன்னை பார்த்து விடுவானோ என்று பயந்து சட்டென்று அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள். யாரேனும் தன்னை பார்த்து விட்டால் தவறாகிவிடும் என்ற எண்ணம் அவள் மனதில் உதிக்க, அங்கும் இங்கும் விழிகளை ஓடவிட்டு யாரும் பார்த்து விட்டார்களா, யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். ஒருவரும் இல்லை. வேகமாக தன் அறைக்கு வந்தவள் படுக்கையில் சாய ஏதோ ஒரு நிம்மதியை அவள் மனம் உணர்ந்தது.
இத்தனை ஆண்டுகள் மித்ரனின் எண் அவள் கையில் இருந்தும் அவன் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்காக அவனை எந்த சூழலிலும் தொல்லை செய்யவில்லை என்றாலும் அவனை பார்க்க மாட்டோமா என்று அவள் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு அல்லவா தெரியும். ஏதாவது ஆபத்தில் சிக்கும் போது எல்லாம் மித்ரன் வந்துவிட மாட்டானா, தன்னை காப்பாற்ற மாட்டானா என்று அவள் மனம் ஏங்கியதை யார் அறிவார். இப்போது இதோ எதிரியாகவே ஆனாலும் மித்ரன் அவள் கண்ணெதிரில். அந்த ஆனந்தத்தில், அந்த நிம்மதியில் அவள் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன. உறக்கம் கலைந்து மித்ரன் எழும்போது மாலை 5 மணி. குளியல் அறைக்கு சென்று திரும்பியவனின் மேஜை மீது சூடான டீ வடை இருக்கிறது. அவன் மனம் ஒரு சூடான டீயை எதிர்பார்த்தது என்னவோ உண்மைதான். அது உடனே கிடைத்துவிட்டது. அதில் அவனுக்கு மகிழ்ச்சியே. ஆனாலும் இயல் அவள் வேலையில் கண்ணாக இருப்பதை இந்த டீயும் வடையும் உறக்க அல்லவா கூறுகிறது. டீயை பருகியபடியே வடையையும் ருசி பார்த்தான். சமையலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருப்பதை அவனால் மறுக்க முடியவில்லை. வடையின் ருசியில் அவன் உதடுகள் அவனையும் அறியாமல் சூப்பர் என்றது. தேங்க்யூ என்றபடியே அவன் முன்னால் வந்து நின்றாள் இயல். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.